வணக்கம் அன்பர்களே, இது டாக்ஸ் ரோபோவின் வணிக செய்திகள். இதில் பங்கு நிலவரங்கள், பொருளாதார புள்ளி விவரங்கள், வணிகம் சார்ந்த அரசின் புதிய அறிவிப்புகள் என பல செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். சமீபத்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்களுக்கு இந்தியாவின் புகழ்பெற்ற மெலடி சாக்லேட்டுகளை பரிசாக வழங்கினார். இணையதளங்களில் மெலோனி, மோடி ஆகிய இருவரின் பெயர்களையும் இணைத்து மெலடி என்ற ஹேஷ்டாக் ஏற்கனவே ட்ரெண்டாகி வந்த நிலையில் பிரதமர் நிஜமாகவே மெலடி சாக்லேட் கொடுத்தது சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவியது. இந்த செய்தி பரவியதை தொடர்ந்து இந்திய பங்குச்சந்தையில் பார்லே இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனத்தின் பங்குகளை முதலீட்டாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்க தொடங்கினர். இதனால் அந்த நிறுவனத்தின் பங்கு மதிப்பு ஒரே நாளில் 5% என்ற அப்பர் சர்க்கியூட் எல்லையை தொட்டு பெரும் உயர்வை சந்தித்தது. இதில் உள்ள சுவாரஸ்யமான குழப்பம் என்னவென்றால், பங்கு சந்தையில் அதிரடி உயர்வை சந்தித்த பார்லே இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திற்கும் நாம் சாப்பிடும் மெலடி பார்லே ஜி பிஸ்கட் தயாரிக்கும் பார்லே ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்திற்கும் எந்தவித வணிக தொடர்பும் இல்லை. அத்துடன் இது பங்கு சந்தையில் பட்டியலிடப்படாத ஒரு தனியார் நிறுவனமாகும். இதன் பங்குகளை நாம் பொது சந்தையில் வாங்க முடியாது. ஆனால் சமூக ஊடகங்களில் மெலடி சாக்லேட் ட்ரெண்ட் ஆனதும் பங்கு சந்தையில் பார்லே என்ற பெயர் கொண்ட நிறுவனத்தை தேடிய முதலீட்டாளர்கள் அது பிஸ்கட் தயாரிக்கும் நிறுவனம் என்று தவறாக நினைத்து பார்லே இண்டஸ்ட்ரீஸ் பங்குகளை வாங்கிவிட்டனர். பங்கு சந்தையில் பார்லே இண்டஸ்ட்ரீஸ் என பட்டியலிடப்பட்ட நிறுவனம் உண்மையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு சார்ந்த வணிகத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு முற்றிலும் வேறுபட்ட நிறுவனமாகும். இப்படி நிறுவனத்தின் அசல் வணிகத்தை புரிந்து கொள்ளாமல் பெயர் குழப்பத்தால் முதலீட்டாளர்கள் முண்டியடித்து வாங்கியதால் தான் இந்த நிறுவனத்தின் பங்கு மதிப்பு அநியாயத்திற்கு உயர்ந்துவிட்டது. ஒரே ஒரு இரத்த பரிசோதனை மூலம் 50 வகையான புற்றுநோய்களை கண்டறியும் புதிய தொழில்நுட்பம் மருத்துவ உலகில் மிகப்பெரிய புரட்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த புதிய சிங்கிள் பிளட் டெஸ்ட் இறுதிக்கட்ட சோதனைகளில் பெரும் வெற்றியை பெற்றுள்ளது. புற்றுநோய் செல்கள் நமது ரத்தத்தில் வெளியிடும் மிக நுண்ணிய DNA துணுக்குகளை வைத்தே உடலில் எந்த ஒரு அறிகுறியும் தோன்றுவதற்கு முன்பாகவே புற்றுநோயை கண்டறிந்துவிட முடியும். சுமார் 1,40,000 பேரிடம் நடத்தப்பட்ட இந்த சோதனையின் மூலம் புற்றுநோய் எந்த திசு அல்லது உறுப்பிலிருந்து தொடங்குகிறது என்பதையும் மிக துல்லியமாக கணிக்க முடிகிறது. ஆரம்ப கட்டத்திலேயே இதனை கண்டறிவது லட்சக்கணக்கான உயிர்களை காக்க உதவும் என்பது வரும் காலத்தில் மருத்துவ உலகின் மாபெரும் சாதனையாகும். ஒசூரில் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கான அதிநவீன கியூப் தொழில்நுட்ப கருவி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதிலும் உள்ள தொழிற்சாலைகளுக்கு தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கி வரும் சாட்டிங் பேர்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தனது அதிநவீன ஆராய்ச்சி கூடத்தை ஒசூரில் நிறுவியுள்ளது. இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் கியூப் என்கிற புதிய மின்னணு மற்றும் மென்பொருள் தொழில்நுட்ப கருவி அறிமுகம் செய்யப்பட்டது. ஒசூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பள்ளி, கல்லூரிகளின் தலைமை ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இதில் திரளாக கலந்து கொண்டனர். ஈரான், அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை முடங்கியுள்ள நிலையில் ஈரானுக்கு நேரம் குறைந்து கொண்டே செல்வதாக ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து போர் தொடுத்தன. இதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. தற்போது அமெரிக்கா, ஈரான் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. இருப்பினும் அவ்வப்போது சில தாக்குதல்கள் இரு தரப்பிலும் நடைபெற்று வருகின்றன. இது குறித்து பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வேகமாக செயல்படாவிட்டால் ஈரானில் எதுவும் மிஞ்சி இருக்காது என்று மிரட்டியுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை இதுவரை இயல்பு நிலைக்கு திரும்பாததால் உலக நாடுகள் தவித்து வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2024 ஆண்டில் இந்தியாவில் சூரிய மின்சக்தி ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அரசு அதிகாரிகளுக்கு சுமார் $265 மில்லியன் லஞ்சம் கொடுக்க முயன்றதாகவும் இந்த விவரங்களை அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் மறைத்து கடன் திரட்டியதாகவும் கௌதம் அதானி, சாகர் அதானி உள்ளிட்டோர் மீது மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அமெரிக்க பங்குச்சந்தை ஒழுங்காற்று ஆணையம் தொடர்ந்த இந்த வழக்கில் தங்களது குற்றத்தை ஒப்புக்கொள்ளாமலும் அதே சமயம் மறுக்காமலும் இருவரும் $180 கோடி அபராதம் செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளனர். வழக்கு விசாரணை
விசாரணைக்கு வந்தபோது தங்களுடைய கூடுதல் நேரத்தை செலவிட அமெரிக்க நீதித்துறை விரும்பவில்லை என அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அதானிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. பண மோசடி தொடர்பான வழக்கின் அடிப்படையில் சென்னையில் தங்கம் ஸ்டீல் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிறுவனம் கடந்த 2008 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை பல்வேறு தவணைகளில் SBI வங்கியில் 109 கோடி ரூபாய் கடன் வாங்கி மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக SBI வங்கி அளித்த புகாரின் பேரில் நிறுவன மேலாண் இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி, இயக்குநர்கள் வடிவாம்பாள், சீனிவாசன் ஆகியோர் மீது CBI வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இது தவிர அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்துள்ளது. இதனிடையே சென்னை அண்ணா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் லட்சுமணசாமி மற்றும் அதே குடியிருப்பில் வசித்து வரும் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதேபோல அய்யனாவரத்தில் வசிக்கும் குல்நாஸ் பேகம் என்பவரது வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்திய ஸ்மார்ட் போன் சந்தையில் மோட்டரோலா G37 பவர் ஸ்மார்ட் போன் அறிமுகமாகியுள்ளது. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது மோட்டரோலா மொபிலிட்டி. இது சீன தேச நிறுவனமான லெனோவா நிறுவனத்தின் துணை நிறுவனமாகும். இந்தியாவில் அவ்வப்போது புது போன்களை மோட்டோ விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம். மோட்டோ நிறுவனத்தின் G சீரிஸ் மாடல் போன்கள் உலகளவில் பிரபலமாக அறியப்படுகிறது. அந்த வகையில் இப்போது மோட்டோ G37 பவர் ஸ்மார்ட் போன் இந்தியாவில் அறிமுகமாகி உள்ளது. இது பட்ஜெட் மற்றும் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் பிரிவில் போனை வாங்க விரும்பும் பயனர்களை டார்கெட் செய்து இந்த போனை மோட்டோ வெளியிட்டிருக்கிறது. 25,000 ரூபாய்க்கும் குறைவான விலையில் கிடைக்கும் இந்த போனின் பேட்டரி லைஃப் ஸ்மார்ட் போன் ஆர்வலர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. மே 25ஆம் தேதி முதல் இந்த போன் சந்தையில் விற்பனைக்கு கிடைக்கும். சர்வதேச அளவில் நிலவி வரும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் சப்ளை செயின் தடங்கல்கள் காரணமாக இந்திய கட்டுமானத்துறை புதிய நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. சிமெண்ட், இரும்பு ஆகியவற்றின் விலை உயர்வு மற்றும் இறக்குமதி தாமதம் காரணமாக கட்டுமான செலவுகள் 10% முதல் 20% வரை அதிகரித்துள்ளன என JLL மற்றும் சந்தை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த செலவு மற்றும் சப்ளை தட்டுப்பாடு காரணமாக நடப்பு ப்ராஜெக்டுகளை முடிப்பதில் தாமதம் ஏற்படுகிறது. எனவே மாநில ரெரா அமைப்புகள் கட்டுமான காலக்கெடுவை 3 முதல் 6 மாதங்கள் வரை நீட்டிக்க வேண்டும் என ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பான கிரடாய் மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளது. முன்னணி IT நிறுவனமாக இருக்கும் ஜோஹோ கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் நிறுவனரான ஸ்ரீதர் வேம்பு ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இனி வர இருக்கும் கடினமான நாட்களை எதிர்கொள்ள தயாராகுங்கள் என்று கூறியுள்ளார். அமெரிக்கா போன்ற நாடுகளில் IT ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலேயே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மீது ஏன் எதிர்மறை எண்ணம் உருவாகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பல நிறுவனங்கள் தங்களின் உண்மையான பொருளாதார அழுத்தங்களையும் வருவாய் சரிவையும் மறைத்து ஆட்குறைப்பு செய்வதற்கு AI தொழில்நுட்பத்தை ஒரு காரணமாக பயன்படுத்துகின்றன என்று சாடியுள்ளார். தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு AI பயன்பாட்டினால் செலவுகள் பல மடங்கு அதிகரித்துள்ளன. சர்வர் விலைகள் 200%, 300% என உயர்ந்திருக்கிறது. இந்த செலவுகளை சமாளிக்கவே நிறுவனங்கள் ஊழியர்களை வேலையை விட்டு நீக்குகின்றன. தவிர அது இன்னும் பெரிய உற்பத்தி அற்புதங்களை நிகழ்த்திவிடவில்லை என்று யதார்த்தத்தை உடைத்து பேசி இருக்கிறார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான சொத்துக்களின் அதிகாரப்பூர்வ வழிகாட்டி மதிப்புகள் எனப்படும் கைட்லைன் வேல்யூவை TNRE/GINET இணையதளத்தில் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு நிர்ணயித்துள்ள இந்த குறைந்தபட்ச வழிகாட்டி மதிப்புக்கு கீழே எந்த ஒரு நிலம் அல்லது சொத்துக்களையும் பதிவு செய்ய முடியாது என்பதால் புதிய சொத்துக்களை வாங்குபவர்கள் தங்களது பட்ஜெட்டை திட்டமிடும் போதே அதற்கு ஏற்ப முத்திரை தாளான ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் பதிவு கட்டணங்களையும், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயையும் முன்கூட்டியே துல்லியமாக கணக்கிட்டு செயல்படுமாறு பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை வட்டாரங்கள் அறிவுறுத்தியுள்ளன.